குர்கானில் உள்ள மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் மாருதி தொழிலாளர்களுக்கு சிறை தண்டனை விதித்திருக்கிறது. 13 தொழிலாளர்களுக்கு வாழ்நாள் சிறையும், 14 பேருக்கு 3 ஆண்டு கால சிறையும், 4 பேருக்கு 5 ஆண்டு கால சிறையும் விதித்திருக்கிறது. இத்தனை கொடூரமான தாக்குதலை நீதித்துறை தொடுத்திருக்கிறது என்றால் இவர்கள் செய்த குற்றம் என்ன என்று கேள்வி எழுகிறது. இந்திய நாட்டினுடைய சட்டப்படி தொழிற்சங்கம் துவக்கினார்கள். இந்திய நாட்டினுடைய சட்டப்படி உழைப்புக்கேற்ற ஊதியத்தையும் ஓய்வையும் கேட்டார்கள். சட்டப்படியான ஓய்வை கேட்டார்கள். மேலும் கான்ட்ராக்ட் முறை என்கிற கொடூரமான சுரண்டல் முறையை எதிர்த்து குரல் கொடுத்தார்கள். இதற்கு மேலாக தங்களை மனிதர்களாக நடத்துமாறும் மரியாதை கொடுத்து நடத்துமாறும் போராடினார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நிரந்தர தொழிலாளர்கள் மற்றும் கான்ட்ராக்ட் தொழிலாளருடைய ஒற்றுமையை கட்டியமைத்தார்கள். சட்டப்படி செய்த நடவடிக்கைகளுக்காகத்தான் இந்த தொழிலாளர்கள் இன்றைக்கு தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த குற்ற வழக்கு அதனுடைய பின்னணி என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. 2012 ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி அன்று மனேசரில் உள்ள மாருதி சுஜுகி ஆலையில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. ஜியாலால் என்கிற தொழிலாளியை வேலையை விட்டு வெளியேற்றுவதற்கு நிர்வாகம் பொய்க்குற்றம் சாட்டி முயற்சி செய்தது. அதை எதிர்த்து நியாயம் கேட்பதற்காக அங்கு சென்ற தொழிற்சங்க நிர்வாகத்திற்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த நேரத்தில் தான் அந்த மாருதி சுஜுகி ஆலை நிர்வாகம் குண்டர்களை ஆலைக்குள்ளே அனுப்பி ஒரு வன்முறையை தொழிலாளர்கள் மீது ஏவிவிட்டது. கிட்டத்தட்ட சில மணி நேரம் நீடித்த இந்த வன்முறையில் அந்த ஆலையில் தீ வைக்கப்பட்டது. இதற்கு பின்னால் அங்கே ஹரியானா மாநில போலீஸும் ஆலைக்குள் நுழைந்தது. இந்த வன்முறை சம்பவத்தின் போது தொழிலாளர்கள் கொடூரமாக தாக்கப்பட்டதோடு அவர்கள் அடித்து விரக்கப்பட்டார்கள். இந்த நிலையில்தான் அந்த நிறுவனத்தினுடைய HR உயரதிகாரி இருந்த அவானிஷ் தேவ் குமார் என்பவர் பிணமாக கண்டெடுக்கப்பட்டார். அவானிஷ் தேவ் குமார் எப்படி இறந்தார் என்பதை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தெரிவித்த அடிப்படையில் பார்த்தால் மூச்சு திணறலால் அவர் இறந்திருக்கிறார் என்ற செய்தி அறிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த மரணத்தை சாக்காக வைத்துக்கொண்டு தொழிலாளர்களை நர வேட்டையாடியது ஹரியானா மாநில போலீஸு. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை வீடு புகுந்து தேடி அடித்து உதைத்த போலீஸு இறுதியில் 148 தொழிலாளர்களை கைது செய்து சிறையில் அடைத்தது. ஏறக்குறைய 5 ஆண்டுகளாக சிறையில் இருந்த அந்த தொழிலாளர்கள் மீதான வழக்கு தான் இப்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. கடந்த மார்ச் 10ஆம் தேதி அன்று குர்கான் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் இந்த 148 தொழிலாளர்களில் 117 தொழிலாளர்களை குற்றமற்றவர்கள் என்று விடுதலை செய்திருக்கிறது. அதே நேரத்தில் 31 தொழிலாளர்களை குற்றவாளிகள் என்று அறிவித்தது அந்த நீதிமன்றம். அந்த 31 பேரில் 13 பேர் மீது கொலை குற்றமும், எஞ்சிய 18 பேர் மீது வன்முறை, தீயிடல் போன்ற குற்றச்சாட்டுகளும் ஏற்கப்பட்டு அவர்களை குற்றவாளிகள் என்று அந்த நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பு நம்பிக்கைக்குரியதா என்றால் ஒருபோதும் இல்லை. இந்த வழக்கு துவக்கப்பட்ட நாள் முதல் ஒரு சார்பாக, குறிப்பாக மாருதி சுஜுகி ஆலை நிர்வாகத்திற்கு சார்பாகத்தான் இந்த வழக்கு முழுமையாக நடந்திருக்கிறது. வழக்கு நடந்த ஒவ்வொரு நடவடிக்கையிலும் இது அப்பட்டமாக வெளிப்பட்டது. இந்த தொழிலாளர்கள் தங்களுக்கு பிணை வேண்டும் என்று கோரினார்கள். கீழமை நீதிமன்றம் முதல் மேலே இருக்கின்ற உச்ச நீதிமன்றம் வரை அவருடைய பிணையை மறுத்தது. இதற்கு ஒருபடி மேலாக இந்த தொழிலாளருடைய செய்கை நாட்டுக்கே அவமானம் என்று கூட நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இந்த தொழிலாளர்களை தண்டித்த, சிறையில் தள்ளிய மாருதி ஆலை நிர்வாகமும் இதற்கு அடியாளாக செயல்பட்ட ஹரியானா மாநில போலீஸையும் இந்த நீதிமன்றம் எப்படி தண்டிக்கப் போகிறது என்ற கேள்வியை நாம் கேட்கிறோம். இந்த ஜூலை 2012 சம்பவத்தை ஒட்டி ஏறக்குறைய 2300 தொழிலாளர்களை வேலையை விட்டு துரத்தி அடித்தது மாருதி சுஜுகி நிர்வாகம். இப்படி வேலையை விட்டு துரத்துவதற்கு அந்த நிர்வாகத்திற்கு எந்த சட்டம் அனுமதித்தது? சட்டவிரோதமாக ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை வேலையை விட்டு விரட்டியடித்த மாருதி சுஜுகி நிறுவனத்தின் மீது ஹரியானா மாநில அரசு என்ன வழக்கை தொடுத்திருக்கிறது? அவர்கள் மீது எடுத்திருக்க நடவடிக்கை என்னவென்றால் ஒன்றும் கிடையாது.
அதற்கு மாறாக இப்படி கொத்து கொத்தான வேலை நீக்கத்தை அங்கீகரித்திருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த சம்பவம் நடந்தபோது குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் மாருதி சுஜுகி நிறுவனத்தினுடைய தலைவரை சந்தித்து, நீங்கள் குஜராத்துக்கு வாருங்கள், உங்களுக்கு எல்லாவித பாதுகாப்பையும் நாங்கள் ஏற்படுத்தி தருகிறோம், அங்கே உங்கள் தொழிலை நிம்மதியாக நடத்துங்கள் என்று அவரை அழைத்தார். இப்போது அந்த நிறுவனம் அங்கே குஜராத்திலும் தங்கள் தொழிலை நடத்தி கொண்டிருக்கிறது. அன்றைக்கு மாருதி சுஜுகி நிறுவனத்திற்கு எல்லாவித பாதுகாப்பையும் அறிவித்த மோடி தான் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறார். அந்த மோடியின் கட்சித்தான் இன்றைக்கு ஹரியானா மாநிலத்தினுடைய அரசை நடத்தி கொண்டிருக்கிறது. போலீஸும் ஒட்டுமொத்த ஹரியானா மாநில அரசும் மாருதி சுஜுகி நிறுவனத்தினுடைய சட்டவிரோத செயல்களுக்கு, தொழிலாளர் விரோத செயல்களுக்கு முழுமையாக உடந்தையாக இருந்திருக்கிறது. இந்த சட்டவிரோத செயல்களில் நீதித்துறையும் தன்னுடைய பங்கை செலுத்தியிருக்கிறது. இந்த தொழிலாளர்கள் மீதான வழக்கு நடந்து கொண்டிருந்த போது இந்த வழக்கிலே கொடுக்கப்பட்ட சாட்சிகள், போலீஸால் கொடுக்கப்பட்ட சாட்சியங்கள், ஆவணங்கள் அனைத்தும் தவறானவையும் போலியாகவேயும் இருந்தன என்பதை ஒவ்வொரு கட்டத்திலும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பல சாட்சிகள் தாங்கள் நீதிமன்றத்திலே சாட்சியத்தை சொல்லும்போது இந்த சம்பவம் நடந்தபோது நாங்கள் அந்த ஊரிலே இல்லை என்று சொன்னார்கள். வேறு சில சாட்சிகளோ தாங்கள் நிர்பந்திக்கப்பட்டோம் என்று வாக்குமூலம் கொடுத்தார்கள். எப்படியெல்லாம் இந்த சாட்சிகள் அங்கே கொண்டு வரப்பட்டார்கள்? இந்த வழக்கு நடந்து கொண்டிருந்த போது மாருதி சுஜுகி நிறுவனத்தினுடைய கான்ட்ராக்ட் முதலாளிகள் தங்களுடைய கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் பட்டியல் இருக்கின்ற தொழிலாளர்களை தேடி பிடித்து பொறுக்கி எடுத்து அவர்களை போலீஸின் சாட்சியாக ஒப்படைத்தார்கள். இப்படித்தான் போலீஸு சாட்சியங்களையும் தடயங்களும் உருவாக்கியது என்பதை அந்த நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிரூபணமாயிருக்கிறது. இந்த ஹரியானா மாநிலத்தினுடைய செயல்பாடானது அந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற குறிப்பாக பன்னாட்டு நிறுவனங்களுக்கு மிகவும் உதவி செய்வதாக இருக்கிறது. குறிப்பாக பார்த்தால் இந்தியாவுடைய டெட்ராய்ட், வட இந்தியாவுடைய டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுகின்ற குர்கான் மனேசார் தொழிற்பிராந்தியத்தில் இருக்கின்ற நூற்றுக்கணக்கான ஆட்டோமொபைல் நிறுவனங்கள், அதில் பணிபுரியக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இப்படியாக விருந்து கிடக்கின்ற அந்த தொழிற்பிராந்தியத்திலே தொழிலாளர்களை அடக்கி ஒடுக்குவது, உரிமைகளை கேட்க விடாமல் அஞ்சு ஓடச் செய்வது, தொழிற்சங்கம் அமைத்தால் வேலை பறிபோவதோடு ஜெயிலுக்குத்தான் போக வேண்டும் என்கிற அச்சத்தை உருவாக்குவது என்கிற திட்டமிட்டு தீய உள்நோக்கத்தோடு தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஹரியானா மாநில அரசு முதலாளிகளுக்கு, குறிப்பாக பன்னாட்டு முதலாளிகளுக்கு அவருடன் கைகோர்த்து கொண்டு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. நீதித்துறை இதற்கு உடந்தையாக இருந்திருக்கிறது என்பதை இந்த தீர்ப்பு வெளிப்படுத்தியிருக்கிறது. இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்பாக, குறிப்பாக மார்ச் 10 அன்று இந்த வழக்கில் தீர்ப்பு அறிவிக்கப்படும் என்கிற செய்தி வந்த பின்னால் மார்ச் 9 முதலாகவே பல்லாயிரக்கணக்கான போலீஸார் அந்த மனேசார் குர்கான் தொழிற்பிராந்தியத்திலே குவிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த பல்லாயிரக்கணக்கான போலீஸார் ஒவ்வொரு வீதியையும் பாதுகாப்பு என்ற பெயரில் சுற்றி வந்தார்கள். இதற்கு மேலாக ஒருபடி மேலே போய் எஸ்பி பதவியில் இருக்கின்ற போலீஸ் உயர் அதிகாரி தொழிற்சங்க நிர்வாகிகளை அழைத்து அவர்கள் நெத்தியில் துப்பாக்கியை வைத்து மிரட்டி அனுப்பியிருக்கிறார். ஒரு சட்டப்படியான எதிர்ப்பு நடவடிக்கையை கூட அங்கே செய்ய முடியாது என்கிற நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மார்ச் 9 முதல் இன்று வரை இந்த தீர்ப்புடைய தண்டனை விவரம் அறிவிக்கப்படுகின்ற இந்த கணம் வரை பல்லாயிரக்கணக்கான போலீஸாருடைய பாதுகாப்பில் தான் மனேசார் குர்கான் தொழிற்பிராந்தியம் வைக்கப்பட்டிருக்கிறது. இதையும் மீறி பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள், இல்லை லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் அந்த குர்கான் மனேசார் பிராந்தியத்திலே மாருதி தொழிலாளர்களுக்கு ஆதரவாக களம் இறங்கி இருக்கிறார்கள். இந்த கடந்த 10 நாட்களாக அந்த தொழிலாளர்கள் பல்வேறு வகையான போராட்டங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய ஆலையிலே கொடுக்கப்படுகின்ற உணவுகளை புறக்கணிப்பது, தொழிலாளர்களுக்கு ஆதரவாக வீதிகளிலே சிறு சிறு கூட்டங்களை நடத்துவது, பிரச்சாரங்களை மேற்கொள்வது, இப்படி பல்வேறு வகையான நடவடிக்கைகளை
அங்கு இருக்கக்கூடிய மனேசார் குர்கான் தொழிற்பிராந்தியத்தில் இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தினந்தோறும் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த தொழிலாளர்களுடைய போராட்ட உணர்வானது இந்தியாவுடைய பல்வேறு தொழிற்பிராந்தியங்களிலே எதிரொலிக்க துவங்கி இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் புதிய ஜனநாயக தொழிலாளர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள், அதனுடைய இணைப்புச் சங்கங்கள் தமிழகத்தினுடைய பல்வேறு மையங்களிலே தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி வருகின்றன. குறிப்பாக கடந்த 16ஆம் தேதி அன்று, அதாவது இந்த தண்டனை விவரம் அறிவிக்கப்படுகின்ற ஒரு நாளுக்கு முன்பாக சென்னையில் ஆவடியிலும் கோவையிலும் புதுச்சேரியிலும் ஓசூரிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி ஏற்பாடு செய்து நடத்தியிருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்களிலே நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்ததோடு மாருதி ஆலை தொழிலாளர்களுக்கு தங்களுடைய ஆதரவையும் பதிவு செய்திருக்கிறார்கள். மாருதி ஆலை தொழிலாளர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த தண்டனைக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டத்தீ பரவி வருகிறது என்றால், இந்த போராட்டத்தீயிலே, இந்த போராட்டக் களங்களிலே கலந்து கொள்ளக்கூடியவர்கள் தொழிலாளர்களாக மட்டும் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு நாடு முழுவதும் பன்னாட்டு நிறுவனங்களுடைய லாப வேட்டைக்காகவும் இந்திய தரகு முதலாளியுடைய லாப வேட்டைக்காகவும் மத்திய மாநில அரசுகள் அனைத்தும் எல்லா வகையான சேவைகளையும் செய்து வருகின்றன. ஒட்டுமொத்த அரசு எந்திரமே மூலதனத்தினுடைய அடியாளாக மாறியிருக்கிறது. நாட்டினுடைய இயற்கை வளங்கள் எல்லாம் வாரி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. சமீபத்திலே தமிழகத்தினுடைய தாமிரபரணி ஆற்றிலே இருக்கின்ற நீரை உறிஞ்சி எடுத்துக்கொள்வதற்கு கொக்கோ கோலா நிறுவனத்திற்கு நீதிமன்றமே அனுமதி அளித்திருக்கிறது. இப்படி பல்வேறு வகையான வாய்ப்புகளை, வசதிகளை பன்னாட்டு நிறுவனங்களுக்காகவும் இந்திய தரகு முதலாளிகளுக்காகவும் அரசு எந்திரம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இதனால் பாதிக்கப்படுகின்ற மக்கள் நாடெங்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல நூற்றுக்கணக்கில் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் தமிழகத்தை எடுத்துக்கொண்டோமானால் ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட டெல்லிக்கட்டை எதிர்த்து நடத்தப்பட்ட போராட்டம், இப்போது நெடுவாசலே நடந்து கொண்டிருக்கின்ற மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிரான போராட்டம், தாமிரபரணியிலே கொக்கோ கோலா நிறுவனம் தண்ணீரை உறிஞ்சிக்கொள்வதற்கு எதிராக நடக்கின்ற போராட்டம், இப்படியாக பல்வேறு விதமான போராட்டங்கள் பல்வேறு தரப்பு மக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள், இளைஞர்கள், விவசாயிகள், மீனவர்கள், எல்லா தரப்பு மக்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். போராடாமல் தங்களுக்கு விடிவு இல்லை என்பதை தங்கள் சொந்த அனுபவத்திலே உணர்ந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் மாருதி தொழிலாளர்களுடைய போராட்டமும் நம்மோடு சேர்ந்திருக்கிறது. நாம் இந்த போராட்டத்தை ஆதரிக்க வேண்டுமென்றால், இந்த போராட்டத்திலே நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டுமென்றால், அதற்கு நாம் செய்ய வேண்டியது, தொழிலாளர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பு மக்களும் ஒன்று சேர்ந்து மாருதி தொழிலாளர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற சிறை தண்டனைக்கு எதிராக களமிறங்க வேண்டும்.